இந்தாங்க மேம். உன் இஷ்டத்துக்கு நீ ஊரெல்லாம் சுத்திட்டு உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப ஃபுட் டெலிவரி பண்ணுவியா? 30 நிமிஷத்துல வர வேண்டிய ஃபுட் மனசாட்சியமா இவ்ளோ லேட்டா கூட வந்து தர? மேம் அப்படிலாம் இல்ல மேம். நான் ஒரு அல்சர் பேஷண்ட். நான் டைமுக்கு சாப்பிடலன்னா வயித்துல இருந்து தொண்டை வரைக்கும் எரிச்சலா எரியும், ரத்த ரத்தமா வாந்தி வரும். அதெல்லாம் உனக்கு இங்க தெரிய போகுது. அடுத்தவங்க உடம்ப பத்தி உனக்கு என்ன கவலை? எப்ப வேணாலும் ஃபுட் டெலிவரி பண்ணலாங்கிற அலட்சியம் தானே உனக்கு? மேம் அப்படிலாம் இல்ல மேம். வர வழியில ஃபுல்லா மழை மேம். இப்பதான் கொஞ்சம் விட்டுச்சு. இந்த மழையில யாரா இருந்தாலும் வரத்துக்கு லேட்டா தான் இருக்கும் மேம். நான் உங்க நம்பர் கூட கால் பண்ணேன், ஆனா சிக்னல் இல்ல மேம். நான் இது வரைக்கும் மழையில ஆர்டர் பண்ணதே இல்லையா? மழை வருதுன்னு தெரிஞ்சுதானே என் ஆர்டர் அக்செப்ட் பண்ண. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்படி அடுத்தவங்க மேல பழி போடுற. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இரு, உன்னெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. மேம் மேம் நீங்க இந்த ஃபுட்டுக்கு காசு கூட கொடுக்க வேணாம் மேம். ஆனா ரிப்போர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க மேம், என் வேலை போயிடும். ஓ, இவ்ளோ லேட்டா ஃபுட் டெலிவரி பண்ணுவேன். இந்த ஆரி போன ஃபுட்டுக்கு காசு வேற கொடுக்கணுமா உனக்கு? மேம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேம். இதுல வர காசை வச்சுதான் என் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன், என் தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்கேன், எங்க அம்மாவோட மருத்துவ செலவை பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் மேம் ரிப்போர்ட் பண்ணாதீங்க மேம். அடைச்சி நிறுத்து. இதெல்லாம் நீ லேட்டா டெலிவரி பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும். இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். சூழ்நிலைக்கு ஏற்ப தனக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்றவங்களை எல்லாம் நான் பாத்துட்டேன்.